லாஸ்ட் வீடியோல வெத்தலை வெள்ளிக்கிழங்கு அறுவடை செஞ்சதை பார்த்தோம். இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான செடியை பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு நம்ம சமையல்ல வாசனையையும் செரிமானத்தையும் கொடுக்கிற சோம்பு, இன்னொன்னு பழங்காலத்துல இருந்தே நம்ம பாட்டி வைத்தியத்துல இருக்கிற கொட்டமுத்து. இதுக்கு நடுவுல கொஞ்சம் மிளகா செடியும் கத்திரி செடியும் போட்டிருக்கோம். இங்க பாருங்க, நம்ம வீட்டு குட்டீஸ் ரொம்பவே பிஸியா இருக்காங்க. நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பழுத்த செவந்த மிளகாய்களை அவங்களே ஆர்வமா பறிச்சிட்டு இருக்காங்க. இதுதாங்க சோம்பு செடி. சோம்பு நம்ம சமையலுக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இந்த சோம்பு செடி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா மென்மையான இறகுகள் மாதிரி இலைகளோட இருக்குல்லங்க. இது வளரும் போது சின்ன சின்ன மஞ்சள் நிற பூக்கள் கொத்தா பூக்கும். இந்த பூக்கள் காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து நமக்கு சோம்பு விதைகள் கிடைக்கும். நான் இதை எங்க பாப்பா கிட்ட என்ன செடின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அட ஆமாங்க, அதுக்கப்புறமா தான் நான் பார்க்குறேன் அந்த சோம்பு செடியோட இலைகளை பார்க்க அப்படிதான் இருக்கு. ஆனால் இது மரம் கிடையாது, இது நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவுற சோம்பு செடி. இங்க பாருங்க, எங்க குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செடியில இருந்த எல்லா மிளகாயையும் மொத்தமா பறிச்சுட்டாங்க. அடேங்கப்பா, ஒரு செடியில எவ்வளவு மிளகாய்கள் பாருங்களேன். இந்த சோம்பு செடியை வளர்க்கறது ரொம்பவே ஈஸிங்க. நம்ம சமையல் அறையில இருக்கிற சோம்பு விதைகளை மண்ணுல தூவி விட்டாலே போதும். இதுக்கு மிதமான வெயிலும் தண்ணீரும் இருந்தாலே நல்லா செழிப்பா வளரும். நாங்க இது வயல்ல ஒரு 10 செடி பக்கமா தான் போட்டிருந்தோம். அது காய காய அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வீட்டு சோம்பு நல்ல வாசனைங்க. நம்ம சமையல்ல போடுற சோம்பை விட இந்த பச்சை இலைகளோட வாசனை ரொம்ப தூக்கலா இருக்கு. அடுத்து இதுதான் கொட்டமுத்து செடி. இதுவும் ஒரு 10 செடி பக்கமா இருக்கு வயல்ல. இந்த கொட்டமுத்து செடியில இருந்து காஞ்ச காய்கள் எல்லாம் பறிச்சு அதை சுத்தம் செஞ்சாதாங்க நமக்கு விளக்கெண்ணையே கிடைக்கும். பாப்பாங்க 2 பேரும் ஜாலியா அவங்க பெரியமா கூட கொட்டமுத்து காயை பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பப்பாளி மரம் மாதிரியே இருக்கு. பாப்பா அந்த கொட்டமுத்து செடியோட இலைய பார்த்து அது பப்பாளி மரம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்குதான் அவங்க முதல் தடவை கொட்டமுத்து செடியே பாக்குறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நாங்க சிட்டி லைஃப் டு வில்லேஜ் லைஃப் இப்பதான் கொஞ்ச நாள் முன்ன ஷிஃப்ட் ஆனோம். அதுக்கு முன்னாடி பாப்பாங்கெல்லாம் துபாயில படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா பாப்பாங்க எல்லாமே வில்லேஜ் லைஃப்க்கு இப்பதான் என்டர் ஆனதால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க செடியில இருந்து நல்லா காஞ்ச இந்த கொட்டமுத்து காய்கள் எல்லாம் பறிச்சு எடுத்துட்டோங்க. பாருங்க, இது நல்லா கருத்த நிறத்துல காஞ்சி போயிருக்கா. இப்போ இதை மேல் தோலை லேசா உடைச்சோம்னா உள்ள இருந்து இந்த அழகான விதைகள்லாம் கிடைக்கும். அப்படியே இந்த செடியோட பூவை பாருங்க, இதுதாங்க கொட்டமுத்தோடைய பூ. பார்க்க அப்படியே வித்தியாசமா அழகா இருக்குல்ல. பறிச்ச கொட்டமுத்தை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாதுங்க. அதை ஒரு 2-3 நாளைக்காச்சும் வெயில்ல நல்லா காய வைக்கணும். இது நாங்க 3 நாளைக்கு முன்னவே பறிச்சு காய வச்சது. இதை நல்லா காய வைக்கணுங்க. அப்பதான் இதுல இருக்கிற ஈரப்பதம் போய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு இல்லைன்னா விதைக்கு வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்குங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை நாங்க செக்குல கொடுத்து ஆட்டி சுத்தமான விளக்கெண்ணையை எடுக்க போறோம். கொய்யா மரத்தை பார்த்த உடனே என் குட்டி பையன் உடனே கொய்யா காயை கடிக்க ஆரம்பிச்சுட்டான் மரத்தோட. குழந்தைங்களோட சேர்ந்து இன்னைக்கு எங்க நாள் ரொம்பவே பயனுள்ளதா போச்சு. நம்ம வயல்ல விளைஞ்ச சோம்பு அப்புறம் கொட்டமுத்து இதை பத்தின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இது போல சின்ன சின்ன செடிகளை உங்க வீட்டுல வளர்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.